ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நிறைய பேர் சாம்பார் சாதம் ரெசிபி கேட்டிருந்தீங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல 100 கிராம் தோரம்பருப்பு எடுத்து சுத்தமா கழுவி 200 ml தண்ணி ஆட் பண்ணி 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து பருப்பு தண்ணி கெட்டியா வரதுக்கு 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க விட்டு குக்கரை மூடி 2 விசில் விட்டு குக்கரை ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு வெந்தயம் போட்டு 2 வரமிளகாய் கிள்ளி போட்டு கடுகு வெடிச்சதும் கருவேப்பிலைய போடுங்க. பிறகு நீல வாக்குல நறுக்கின பெரிய வெங்காயத்தை போட்டு இதோட சிகப்பான 2 தக்காளியை நீல வாக்குல நறுக்கி சேர்த்து தக்காளி வதங்க கொஞ்சமா கல்லு உப்பு சேர்க்கிறேங்க. தக்காளி வதங்கி வர்றதுக்கு 2 நிமிஷம் பேனை க்ளோஸ் பண்ணிடுங்க. பேனை திறந்து தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதோட 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. மஞ்சள்தூள் நல்லா மிக்ஸ் ஆனதும் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி 1 ஸ்பூன் சில்லி பவுடரை சேர்த்து நான் அளவுக்கு ஒரு பெரிய டம்ளர்ல சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேங்க. சோ நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்து இதோட நறுக்கிய 150 கிராம் முட்டைக்கோஸ், கேரட் 3, பீன்ஸ் 100 கிராம் சேர்க்கிறேங்க. குக்கரை திறந்து காய்கறிய பருப்பு தண்ணியோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதோட அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது சாம்பார் சாதம் மணமா இருக்க சேர்க்கிறோங்க. அதிகமா சேர்த்திட கூடாது. அரை ஸ்பூன் சேர்த்தா போதும். இதோட தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து 2 ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விடுங்க. ஊற வச்ச ரைஸ் இதோட சேர்த்து கலந்து விடுங்க. நான் சாப்பாட்டு அரிசிய 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேங்க. ரைஸ் பாதி அளவு வெந்து தண்ணி கெட்டியானதும் குக்கரை மூடி 2 விசில் வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. குக்கரை திறந்து ஒரு தடவை கிளறி வாசனைக்கு நெய் விட்டு கொத்தமல்லி தலையை தூவி சூட சர்வ் பண்ணுங்க. அந்த நெய் வாசனையோட சுட சுட சாம்பார் சாதம் டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க. இந்த சாம்பார் சாதத்தோட உருளைக்கிழங்கு வறுவல் அல்லது சோயா பேப்பர் கிரேவி சூப்பர் காம்போங்க. ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரி தாபா ஸ்டைல் சிக்கன் சுக்கா வீட்லயே எப்படி ஈஸியா செய்யறதுன்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல கொத்தமல்லி விதை 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கோல்டன் பிரவுனிஷா வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மிளகு ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுக்கும் போது மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்திடுங்க. சோ தட் கருகாது. பட்டை 2, கிராம்பு 5 சேர்த்து நல்லா வறுபட்ட உடனே 3 வரமிளகாய் சேர்த்து நல்லா ரோஸ்ட் ஆனதும் மிக்ஸி ஜார்ல பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பேன்ல நல்லெண்ணெய் 50 ml சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் நறுக்கிய சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பொன்னிறம் கலர் வந்ததும் பெரிய வெங்காயம் 1 சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த சிக்கன் பெப்பர் சுக்கா ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்து செஞ்சீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். நெக்ஸ்ட் நீல வாக்குல நறுக்கிய பூண்டை சேர்த்துக்கோங்க. இதோட கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பூண்டு வதங்கி வர்ற டைம்ல நாம கிளீன் பண்ணி வச்சிருக்க 1 kg சிக்கனை சேர்த்துக்கோங்க. நான் இது இல்லாம 2 லெக் பீஸ ஆட் பண்ணிருக்கேன். நாம ஆட் பண்ணிருக்க வெங்காயம் பூண்டு சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆற மாதிரி கலந்து விட்டு பேனை க்ளோஸ் பண்ணிருங்க. இப்ப பாருங்க, சிக்கன்ல இருந்து தண்ணி எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு தடவை கலந்து விட்டு நாம வறுத்து அரைச்சு வச்சிருக்கிற பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சோ தட் சிக்கன்ல அங்கங்க கட்டியா பவுடர் இருக்காது. இந்த மாதிரி நாம ஆட் பண்ண பவுடரை சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. சிக்கன் நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூசியா இருக்க நாம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி கொதிக்க விடுறோம். கொதிச்சுட்டு இருக்கும்போது 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஜஸ்ட் 20 மினிட்ஸ் போதுங்க. நீங்க இந்த சிக்கன் சுக்கா செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு பேனை க்ளோஸ் பண்ணிருங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி ஒரு தடவை கலந்து விட்டு பேனை க்ளோஸ் பண்ணிருங்க. சாஃப்டான சிக்கன் சுருக்கின காரத்தோட தோசை, சப்பாத்தி அண்ட் சுட சுட ரைஸோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் கிரேவிக்காக 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிருக்கேங்க. மல்லித்தூளை நல்லா மிக்ஸ் பண்ணி பேனை க்ளோஸ் பண்ணிருங்க.
இப்ப பாருங்க கிரேவி கொஞ்சம் திக்கா ஆயிருச்சு. ஒரு தடவை கலந்து விட்டு பேனை க்ளோஸ் பண்ணிருங்க. அவ்வளவு தாங்க. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததும் ஃபைனல் டச்சுக்கு கொத்தமல்லிய தூவி விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சுட சுட சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸோட சர்வ் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் இந்த தாபா ஸ்டைல் சிக்கன் பெப்பர் சுக்கா ரெசிபி கேட்டிருந்தீங்க. கலர் அண்ட் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. நான் உங்க விஜி. வெல்கம் டு விஜி குக்ஸ். நம்ம சேனல்ல நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்த ஜூசி அண்ட் சாஃப்ட் லெக் பீஸ் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன்ல தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 3 பெரிய லெக் பீஸ் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு அதிகமா தேவைப்பட்டா எக்ஸ்ட்ரா லெக் பீஸ ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து பேனை க்ளோஸ் பண்ணிடுங்க. சிக்கன் பாதி அளவு வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு பவுல்ல ஒரு எக் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கடலை மாவு 3 ஸ்பூன், கார்ன்ஃபிளவர் மாவு 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 1 ஸ்பூன், கர்ட் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா கட்டி இல்லாம பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சில இருக்கணுங்க. நெக்ஸ்ட் நாம பாயில் பண்ணி வச்சிருக்க லெக் பீஸை இந்த மசாலாவோட நல்லா டிப் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிடும் போது லெக் பீஸ் நல்ல லேயரா வருங்க. அண்ட் மசாலாஸ் எல்லாம் பிடிச்சு நல்ல ஜூசியா இருக்கும். நான் செய்யற இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா சேம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு பேன்ல தேவையான அளவு ஆயில் விட்டு காஞ்சதும் ஒரு லெக் பீஸா போடுங்க. ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வேண்டாம். இந்த மெத்தட்ல நீங்க செஞ்சீங்கன்னா மசாலா கொஞ்சம் கூட பிரிஞ்சு வராதுங்க. லெக் பீஸ் வேகிறதுக்கு கண்டிப்பா 6 to 7 மினிட்ஸ் ஆகும். லெக் பீஸ் பாதி அளவு வெந்ததும் திருப்பி விடுங்க. இந்த மாதிரி எல்லா பீஸையும் திருப்பி விடுங்க. சோ தட் கருகாம இருக்கும். நல்லா ரெட்டிஷ் பிரவுனா வருங்க. அது வரைக்கும் நல்லா வேக வைங்க. உங்களுக்கு ஹோட்டல்ல வாங்குற மாதிரி ரெட் கலர்ல வேணும்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு ரெட் கலர் பவுடரை சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கலைங்க. அதுக்கு பதிலா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரை ஆட் பண்ணிருக்கேன். பபிள்ஸ் அடங்கினதுக்கு அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரு தடவை திருப்பி விட்டு கலர் சேஞ்ச் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஜூசி லெக் பீஸ் ஃப்ரைய சூடா சர்வ் பண்ணுங்க. குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மெத்தட்ல நான் சொன்ன அளவோட செஞ்சு பாருங்க. நிச்சயமா சொல்றேன், சிக்கன் எடுத்தாலே இப்படி செய்ய சொல்லி தாங்க கேட்பாங்க. அவ்வளவு அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும். நல்ல சாஃப்டா ஜூசியா இருக்கும். வெளியில நல்ல கிறிஸ்பியா இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன ரெசிபி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணணும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.